வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ராகி பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். ராகி மாவு எடுத்துருக்கிறோம். ஒரு 10 ஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோம். கொஞ்சமாக தான் செய்கிறேங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வர மிளகா சேர்த்துக்கிறேங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம். அந்த வலுவலுப்பு இல்லாமல் நல்லா பொறுப்புன்னு இருக்கிறதுக்காக இட்லி மாவு சேர்த்துறோம். சமையல் சோடா சேர்த்தனால ராகி பக்கோடா கெட்டியாகவும் இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டு பார்த்தா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு இப்போ நம்ம பக்கோடாவை போட ஆரம்பிச்சுக்கலாங்க. ராகி பக்கோடா செய்வது ரொம்ப ஈஸி. குறைவான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ராகி பக்கோடா செஞ்சிடலாங்க. உங்களுக்கு என்னோட இந்த சுவை 6 சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள். இல்லத்தரசி கோலம் சேனலில் விளாக் கூட கொடுத்துருக்கேங்க. எங்கள் வீட்டு ஐயப்பன் பூஜை கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ராகி பக்கோடா வெந்துருச்சு, நல்லா முறுமுறுன்னு உங்களுக்கு வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எண்ணெயும் குடிக்காது, நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் அரிசல் போட்டு எடுத்துட்டோம். அதே மாதிரியே 2வது அரிசல் 3வது அரிசல் போட்டுக்கலாம். நான் டக்குன்னு ஒரு ரெசிபி வேணால் இது செய்வேன். கருவேப்பிலை பொரிச்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மழை நேரத்துக்கு ஏதோ ஒரு காரம் செய்யணும் செய்யலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ராகி பக்கோடா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.